வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. இன்றைக்கு திருசுலம் மயிலகிரி பாலமுருகன் சந்நிதியில் இருக்கும். எல்லாரும் இந்த சந்நிதிக்கு வரணும், பெரும் நிம்மதி பெறணும், வாழ்க்கை எல்லா வளங்களும் பெறணும் நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஒரு சிறு கதை. குருநாதர் ஒருவரிடத்திலே சீடன் ஒருவன் சொன்னான், குருவே, நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன், இறைவனை பெரிதும் நம்புகிறேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே செய்யலை. அவர் நடக்கிறது தான் நடந்துகிட்டு இருக்கு, கிடைக்கிறது தான் கிடைச்சிட்டு இருக்கு, என்ன என்னோட இது நம்பிக்கை தளர்ந்து போகுது. அதுக்கு குருதான் சொல்கிறார், நம்பிக்கையும் தியாகமும் தான்ப்பா ஆன்மீகம். உனக்கு உன் கண் இருக்கே, அது ஒரு 10,000 ரூபா தரேன், சரியா அப்படின்னு கேட்குறாரு. சரி, உன்னுடைய உறுப்புகள் எல்லாம் என்ன மதிப்பு உள்ளது தெரியுமா, அதையெல்லாம் தருகிறாயா, உனக்கு அதுக்கு ஈடான பணத்தை தருகிறேன், ஒப்புக்கொள்ள மாட்டாய் அல்லவா? ஒரு உறுப்பு இல்லாதவனிடம் போய் பார்த்தால்தான் அந்த உறுப்பின் அருமை தெரியும். உனக்கு கீழே உள்ளவர் கோடி, அதை நினைத்து பார்த்து நிம்மதி தேடு என்கிறார் கவிஞர் அல்லவா? அதுவே எப்படி சொல்கிறாருன்னா, ஆஞ்சநேயர் சேவையை பற்றி சொல்கிறார். ஒரு தடவை ஆஞ்சநேயர் எப்போவுமே ராமருக்கு எல்லா சுச்சுவேஷனும் பண்ணுறாரு, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலேன்னு சீதாவே பராமப்படுற அளவுக்கு உடனே ராமர்கிட்ட சொல்லி அவருக்கு விஆர்எஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம் ஆஞ்சநேயருக்கு, இனிமேல் நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னு. சரி, ஆஞ்சநேயர் கூப்பிட்டு, எப்பா நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்குப்பா, இந்த பணிவிடையெல்லாம் எனக்கு ராமருக்கு தெய்வத்துக்கு கைங்கறி அவங்க பண்ணுறேங்கிறாங்க. சரி, அவங்க ஏதாவது விட்டாக்கா அதை நான் பண்ணட்டுமா, அவங்க என்னென்ன கைங்கறி வேணால் எல்லா கைங்கரும் பண்ணட்டும், அது ஏதாவது ஒரு கைங்கறி விட்டு போனால் நான் பண்ணட்டுமா கேட்டேன். சரி பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ அவங்களாம் எல்லா கைங்கறியும் வரிசையாக போட்டி போட்டு பண்ணுறாங்க. அப்போ ஒரே ஒரு கைங்கரியும் அவர் பண்ணலை. உடனே ஆஞ்சநேயர், ஐயா ராமையா, உங்களுக்கு அந்த கைங்கரியத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு, என்ன பண்ண போகிறேன்னு, எப்போவாவது நீங்கள் மன தளர்ச்சியோ உடல் தளர்ச்சியோ வந்தால் கொஞ்சம் கொட்டாய விட்டிங்கனாக்கா, அப்போ அதை வாய்க்கிட்ட அந்த கைத்தட்டி இல்லை இந்த சொடுக்கு போட்டு போடுற பாக்கியத்தை எனக்கு கொடுங்க. சரி செய் ஒன்று அப்படின்னு. அதை அவர் சொல்லின்னு செல்வர்களோ புத்தி சாதுரியலோ அவர் என்ன பண்ணார், அதனால் ராமர் கிட்டே இருந்தார். ராமர் எப்போ கொட்டாய விடுவார் அப்படி பார்த்துட்டு எப்போவாவது அவர் பணி செய்யும்போது அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா ராமர் அவர் புத்தி சாதிக்கிறார், எப்போவுமே ராமன் கிட்ட ராமர் இருக்கார். அது சேவை செய்யணும், அந்த ஆன்மீகத்தில் சேவை செய்யணும். அது ஆண்டவன் எங்கே இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருப்பார். இந்த சேவை செய்யறதுனால மக்கள்கிட்ட பிரபலம் ஆகணும், இந்த சேவை செய்யறதுனால நிறைய கௌரவம் வளருது, அது அப்படின்லாம் இல்லாமல் நீ யாருக்கும் செய்ய வேணாம், அஸ்திவாரம் போல் உன் சேவை இருக்கட்டும். அந்த தியாகமும் அந்த நம்பிக்கையும் தான் ஆன்மீகம் அப்படின்றாங்க. அதேமாரி